நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகாததுக்கு மெயின் ரீசனா நம்ம என்ன சொல்லுவோம்னா, எங்க அம்மா வந்து இப்படி இருக்காங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து சரியில்லை, என் ஃபேமிலி வந்து சரியில்லை, இப்படி சரியில்லை அப்படி இப்படின்னு அடுத்தவங்களை பிளேம் பண்ணுவோம் இல்லையா? நம்ம பிளேம் பண்ணிப்போம். நான் வந்து எனக்கு வந்து சரியான ஒரு கோச்சிங் இல்லை, சரியான மென்டார் இல்லை, இது இல்லை அது இல்லைன்னு என் நம்பர் ஆஃப் திங்ஸை நம்ம பிளேம் பண்றதுக்கு ரெடியா இருப்போமே தவிர ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம லைஃப்ல நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். பிகாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பயம் கொடுக்குற ஒரு விஷயம், ஃபியர் கொடுக்குற ஒரு விஷயம். அதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம் அப்படின்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, எத்தனை பேர் உங்க தாட்ஸோட உட்காந்துருக்கீங்க? ஓகே ஃபைன், மேபி உங்க லைஃப்ல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, யாருமே வந்து உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. ஒரே ஒரு ஆள் உங்களை சேவ் பண்ண போறது யாருன்னா நீங்க மட்டும்தான். ஸோ அப்போ உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுங்க. இங்கேருந்து அடுத்த ஒரு 1 வீக்குக்கு ஜஸ்ட் 1 hour உங்க தாட்ஸோட உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேபி அழுக வந்தா அழுவுங்க, கஷ்டப்பட்டா கஷ்டப்படுங்க, கத்தணும்னு தோணுச்சுன்னா கத்துங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக்குக்கு நீங்க ப்ராப்பரா பண்ணுங்க. தென் யூ வில் ஃபீல் த ரிசல்ட், ரைட்? ஸோ இதை பத்தி டீட்டெயிலான வீடியோ என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பார்த்து கத்துக்கங்க.